நடிகை தமன்னா அவர்கள் கூட இருக்கக்கூடிய புகைப்படத்தை இப்போ காதலர் வெளியிட்டிருக்கிறதுனால பாலிவுட்டில் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே இது வைரலாக பரவி வந்துட்டுருக்கான். தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகையாக தமன்னா தற்போது பாலிவுட்டில் தனது கவனத்தை செலுத்தி வந்துட்டுருக்காங்க. தமிழில் கடைசியாக அரண்மனை 4 படத்தில் நடித்தாங்க. அச்சச்ச பாடலுக்கு ஆடிய நடனத்தால் ரசிகர்களை கவர்ந்தாங்க. இதுக்கிடையில் பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவோட தமன்னா காதல் வயப்பட்டிருக்காங்களாம். இவங்க லஸ்ட் ஸ்டோரிஸ் 2, ஜி ஹார்டா உள்ளிட்ட படங்களில் நெருக்கமான காட்சிகள் நடித்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்துகிறாங்க. இருவரும் பொது இடங்களில் ஜோடியாக தோன்றி காதலை வெளிப்படுத்தி வந்தாங்க. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு இவர்கள் காதல் முடிந்ததாக தகவல்கள் வெளியாச்சு. பிரேக்கப் குறித்து இருவரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. தமன்னா தனது தொழில் வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்தி வராங்க. இந்த நிலையில் விஜய் வர்மா தனது புதிய காதலியாக நடிகை ஃபாத்திமா சனாவை தேர்ந்தெடுத்ததாக பாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது. அமீர் கானின் தங்கல் படத்தில் நடித்து புகழ்பெற்ற ஃபாத்திமா தற்போது விஜய் வர்மாவுடன் டேட்டிங்கில் இருப்பதாக சொல்லப்படும். இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருது. ரசிகர்கள் மத்தியில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் வர்மாவும் ஃபாத்திமாவும் தங்களது காதல் குறித்து இதுவரைக்கும் எந்தவிதமான ஒரு அறிவிப்பையும் சொல்லலை, ஓப்பனாக எதையுமே பேசலை. இவர்களது நெருக்கமான தோற்றம் காதல் வதந்திகளுக்கு வலுவை ஏற்கனவே இருக்கக்கூடியதை ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஏற்றுதுன்னு தான் சொல்லணும். தமன்னாவை பொறுத்த வரைக்கும் பிரேக்கப்பிற்கு பின் தனது நடிப்பு திறமையால் பாலிவுட்டில் தொடர்ந்து கவனம் ஈர்த்து வராங்க. மறுபுறம் விஜய் வர்மாவினுடைய புதிய காதல் கதை பாலிவுட்டில் பரபரப்பான பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ச்சியாக என்னால் 8 மணி நேரம் முடியலை அப்படின்னு தீபிகா படுகோனே சொன்னதற்கு ஜெனிலியா அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்களாம். தமிழ் சினிமாவில் பாய்ஸ் படத்தின் மூலமாக நாயகியாக அறிமுகமானவங்க ஜெனிலியா டிசோசா. இந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. தமிழை தாண்டி தெலுங்கு மற்றும் ஹிந்தி திரையுலகில் பொம்மரிலும், சந்தோஷ் சுப்ரமணியம், ஜானே துயா ஜானேனா போன்ற வெற்றி படங்கள் நடித்து புகழ் பெற்றாங்க. பாலிவுட் நடிகர் ரித்தேஷ் தேஷ்முக்கை 2012 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஜெனிலியா ரியான் மற்றும் ரிஹில் என்ற 2 மகன்களுக்கு தாயாக இருக்காங்க. தற்போது அமெரிக்கா நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய பாலிவுட் படமான சித்தாரே ஜமீன் ஃபர் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ஜெனிலியா கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் 8 மணி நேரம் வேலை செய்வது கடினமானதான், ஆனால் முடியாதது கிடையாது. தாய்மார்களுக்கு இது சவாலானது, ஆனால் சமாளிக்க முடியாதது கிடையாது. நான் ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக 8 மணி நேரம் வேலை செய்வதை தாங்குவேன். சில நாட்களில் 10 மணி நேரம் வேலை பார்க்குறேன். சில நேரங்களில் 11 அல்லது 12 மணி நேரம் வேலை பார்க்குறேன். இது நியாயமானது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேட்டி நடிகை தீபிகா படுகோனே 8 மணி நேர படப்பிடிப்பு காரணமாக ஸ்பிரிட் படத்தில் இருந்து விலகிய பின்னணியில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கான். ஜெனிலியாவினுடைய இந்த கருத்து தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவது குறித்து பலரை சிந்திக்க வச்சிருக்கான். தாய்மையையும் தொழிலையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது குறித்து அவங்க வெளிப்படையாக பேசியிருக்கிறது பெண்களுக்கு உத்வேகமாக இருக்கிறதாக இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.